ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எத்தனை பேர் வந்து ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறீங்கன்றது தெரியல. ஏன் அப்படின்னா மார்னிங் செக்ஷன் 9 o'clock என்ன வேலை இருந்தாலும் அந்த நிஃப்டி 50 வந்து ஓப்பனிங் ப்ரீ மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகும். ஒரு 5 minutes பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல நம்ம ட்ரேட் பண்ண முடியாது, ஆல்ரெடி ட்ரேட் நடந்துட்டுருக்கோம். அதை வந்து வாட்ச் பண்ணாதான் மார்க்கெட் எந்த சைடு மூவ் ஆகுறான் அப்படின்றத நம்மளால் ஓரளவுக்கு கெஸ் பண்ணி அதை வந்து ஒரு 9:15 மேலே வந்து அதை அப்படியே நம்ம வந்து நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜியில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ தான் வந்து நம்ம வந்து டைம் கிடைக்கும் போது நம்ம சார்ட் எடுத்து பார்க்குறது அதெல்லாம் இல்லை. ப்ராப்பராக நம்ம ட்ரேடர் ஆகணும் அப்படின்னா கண்டிப்பாக என்ன பண்ணணும், சில விஷயத்தை வந்து ஃபாலோ பண்ணணும். மார்னிங் வந்து ஃபஸ்ட்டு செஷன் பார்க்கணுன்னா அதை வாட்ச் பண்ணி தான் ஆகணும். அதுக்கான டைமை நம்ம ஸ்பெண்ட் பண்ணால் தான் வந்து நம்ம அதில் வந்து ப்ரொஃபஷனலாக ஆக முடியும். சும்மா நம்ம எடுத்தோம் லாஸ் பண்ணோம் அந்த மாதிரி இருக்கக்கூடாது. இது ஏன் இப்படி போகுது, ஏன் மார்க்கெட் இப்படி ரியாக்ட் பண்ணுது அப்படின்றத வந்து நம்ம அதை அப்சர்வ் பண்ணும்போது தான் வந்து நம்ம கற்றுக்க முடியும். கற்றுக்கிறதுக்கான ஒரு டைம் ஸ்பேஸ் கண்டிப்பாக அந்த 9 to 9:05 வந்து அது அட்லீஸ்ட் உங்களால் பார்க்க முடியலன்னா கூட அந்த டைமில் வந்து ரெக்கார்ட் போட்டு வச்சுருங்க. ஸ்க்ரீன் ரெக்கார்ட் போட்டு விட்டுட்டா அதுக்கப்புறம் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது எடுத்து அனலைஸ் பண்ணும்போது இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல். அதை வந்து என்றைக்குமே மறந்துடாதீங்க. ப்ரீ மார்க்கெட் வந்து இருக்கிறதுலே ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து ப்ரீ மார்க்கெட் வாட்ச் பண்ணுறது. ஓகேவா? அதை வந்து இனிமேலாவது ட்ரை பண்ணி ஒரு 2 minutes அதுக்காக கொடுங்க. வேறு ரொம்ப ஜாஸ்திலாம் ஒரு நாள் ஃபுல்லாலாம் உட்கார வேணாம், ஒரு 2 minutes. ஓகேவா? தேங்க்யூ.